பாண்ட பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம அப்படியே தியரிட்டிக்கலா சொன்னோம் அப்படின்னா போர் அடிக்கும் அப்படின்றதுக்காக ஸோ கேள்வி ஸ்டைல்ல ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸை வச்சு நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்ல ட்ரை பண்ணுவோம். அதுல வந்து இன்னைக்கு நாங்க எடுத்துக்கிட்ட கேரக்டர் வந்து நேசமணி. ஸோ இப்போ நேசமணி கான்ட்ராக்டர் வந்து கொஞ்சம் ஒழுங்கா வேலை செஞ்சு அவர் கையில வந்து ₹1,00,000 சர்ப்ளஸ் அமௌண்ட் வந்து தங்கியிருக்கு. இப்போ அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட அப்பர் சண்டி கிட்ட போயிட்டு, "என்கிட்ட ₹1,00,000 இருக்குடா. இது வந்து அடுத்த 3 வருஷத்துக்கு நம்ம எங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம்?" அப்படின்னு அப்பர் சண்டி கிட்ட கேட்கும்போது, ஆப்வியஸ்லா அவங்க என்ன சொல்றானுங்கன்னா, "பாஸ் நீங்க வந்து எஃப்டிலே போட்டுருங்க. அதுதான் வந்து சேஃப் இன்வெஸ்ட்மென்ட். எஃப்டில போட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து 6.5% குடுக்குறாங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு வருஷம் வருஷம் வந்து ₹6,500 வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிடும். ஸோ அதுலயுமே வந்து பிரச்சனை இல்லாம போயிடும்." அப்படின்னு எல்லாரும் சொல்ற மாரி அப்பர் சண்டிங்களும் எஃப்டியா தான் கை காட்டுறாங்க. இந்த 6% அப்படின்னு இருக்கிறது வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. இது வந்து மேலேயும் கீழயும் போய் 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 வரும். அதுக்கு சாட்சி தான் இந்த கிராஃப். நான் முன்னாடியே சொன்ன மாரி 2008ல நான் வந்து இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது, எனக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா, எஃப்டி 9.5%. இதுவுமே ஒரு முக்கிய காரணம். எனக்கு வந்து அதர் சைட் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் லைக் பாண்டா இருக்கட்டும், ஈக்விட்டியா இருக்கட்டும், அதுக்கு மேல எனக்கு நாட்டம் ஏன் வரல? கத்துக்கிறதுக்கு எனக்கு ஏன் வந்து தோணல அப்படின்னா வந்துட்டு, இந்த எஃப்டிலேயே எனக்கு வந்து 9.5% விச் இஸ் ஈஸிலி பீட்டிங் தி இன்ஃப்ளேஷன் அப்படின்றதுனால, நான் வந்து இங்கேயே தங்கிட்டேன். ஆஹ் ஆனா எனக்கு என்ன தெரியல அப்படின்னா வந்து இந்த 9.5% அப்படியே இருந்துராது. அது கீழே இறங்கும் அப்படின்ற அந்த ஒரு புரிதல் எனக்கு அப்ப இல்ல. உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் இஃப் யூ டோன்ட் நோ அபவுட் திஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வில் ஃபிளக்சுவேட். பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அது வந்து 9.5ல இருந்து ஒரு 2009 டைம்ல 7.7 கீழே வந்து திரும்பி ஏறி இன் கோவிட் டைம் ரொம்ப கீழே போய் ஈவன் 5% நான் பார்த்திருக்கேன். அந்த அளவுக்கு வந்து அது கீழே இறங்கிடுச்சு. இது எப்படி மேலே கீழே இறங்கும்னு பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மெயின் ஃபேக்டர்ஸ் வந்து ரெப்போ ரேட் அப்படின்னு நீங்க நிறைய நியூஸ்ல கேட்டிருக்கலாம், விச் வி ஆல்ரெடி டச் அப்பான் இன் தி லாஸ்ட் லக்கி பாஸ்கர் செஷன்ல. ஸோ ஆர்பிஐ ஈச் அண்ட் எவ்ரி கண்ட்ரி வில் ஹாவ் தர் ஓன் சென்ட்ரல் பேங்க். இந்தியாவில் வந்து அது ஆர்பிஐ. அவங்க வந்து நிறைய டூல்ஸ் மானிட்டரி டூல்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அதுல முக்கியமான டூல் பார்த்தீங்கன்னா இந்த ரெப்போ ரேட். இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு இல்லைன்னா வந்து லிக்விடிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்குலாம் வந்து என்ன பண்ணுவாங்க, பணப்புழக்கம், பணவீக்கம் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஸ்டேபிலிட்டியை வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெப்போ ரேட்டை ஏற்றி இறக்குவாங்க அதுக்கேற்ற மாதிரி. ஸோ எப்பெல்லாம் வந்து ரெப்போ ரேட் வந்து ஏறுதோ அதுக்கு வந்து ஏறுதோ இறங்குதோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலா வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே ஏறி இறங்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இப்படி ஏறி இறங்கிருக்கு. இப்போ வந்து கரண்டா இஃப் ஐம் நாட் ராங் இன் எஸ்பிஐ ஆர் இன் ஹெச்டிஎஃப்சி 6.5% வந்து கிடைக்குது, விச் இஸ் அகெயின் லெஸ் தேன் தி இன்ஃபிளேஷன். ஸோ அதனால தான் நான் ஆடியோ நோட்ல போட்டிருந்தேன், எனி இன்வெஸ்ட்மெண்ட் என்டிட்டி விச் இஸ் நாட் பீட்டிங் தி இன்ஃபிளேஷன். ஆக்சுவலா வந்து நம்மளுக்கு வந்து என்ன தோணும்னு பாத்தீங்கன்னா ₹1,00,000 நான் எப்படில போட்டேன் அப்படின்னா எனக்கு வருஷம் வருஷம் வந்து ₹6,500 கிடைக்கும், அது ப்ராஃபிட் தானே. வந்து 1,00,000 போட்டு 1,06,500 எடுக்க போறேனே, அப்போ அந்த 6,500 எனக்கு ப்ராஃபிட் தானே அப்படின்னு நம்மளுக்கு வந்து தோணும். பட் ரியல் பிக்சர் இஸ் தட் இஸ் நாட் ப்ராஃபிட். ஆக்சுவலி வி ஆர் மேக்கிங் த லாஸ் இயர். ஏன் அப்படின்னா இன்ஃபிளேஷன் வந்து ஃபுட் இன்ஃபிளேஷன் 10ல இருக்கு. நீங்க வந்து இப்போ டியூஷனோட எஜுகேஷனோட நீங்க இன்ஃபிளேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன் டபுள் டிஜிட். ஸோ அப்படின்னும் போது நம்ம இந்த சேவ் பண்ணி அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டை வச்சு நம்மளால வந்து எதுவும் பண்ண முடியாது. நம்ம மேல கை காசு போட்டு தான் வந்துட்டு நம்ம வந்து டியூஷன் ஃபீஸ் கட்டுறதோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு காய்கறி வாங்குறதோ நம்மளால பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு தியரி பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி மட்டும் கிடையாது, நீங்க எந்தெந்த இடத்துலலாம் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து இன்ஃபிளேஷனோட கம்மியா வருது அப்படின்னா யூ ஆர் மேக்கிங் எ லாஸ். இதுதான் வந்து ஒரு விஷயம். ஸோ அப்போ நம்ம வந்து அதுக்கு தான் நான் சொன்னேன் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நம்மளால டைவர்சிஃபை பண்ணிட்டு நம்ம வந்து போடலாம். ஒரே நம்ம இருக்கிற எல்லா காசுமே எஃப்டிலையோ இல்லை இருக்கிற எல்லா காசுமே கோல்டுலையோ இல்லைன்னா இதுக்கும் மேல நம்ம லோனை வாங்கி ஒரு வீடு வாங்குறதோ இதெல்லாம் பண்றதெல்லாம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வி ஆர் எரோடிங் அவர் வெல்த் தான் நான் சொல்லுவேன். ஓகே, கமிங் பேக் டு த நேசமணி. இப்போ அவர்கிட்ட 1,00,000 இருக்கு. ஸோ அப்பர் சண்டே சொன்ன மாதிரி அவர் எப்படில போட்டுறதுனால லாஸ் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவர் வந்து இப்போ ஒரு பினான்சியல் அட்வைசர் கிட்ட போயிட்டு, சார் இப்போ எனக்கு 1,00,000 இருக்கு, நான் எதுல இப்போ போடலாம் அப்படின்ட்டு கரெக்டா வந்து பினான்சியல் அட்வைசர் போய் கேட்கும்போது அவர் வந்து பாண்ட்ல போடுப்பா அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ பாண்ட்னா என்ன அப்படின்னா வந்து அது வந்து நம்ம வந்து கடன் கொடுக்க போறோம். ஸோ நேசமணி கிட்ட 1,00,000 இருக்கு, அவரு கடன் கொடுக்க போறாரு. யார்கிட்ட கொடுக்க போறாரு அப்படின்னா பாண்டை யார் இஷ்யூ பண்றாங்களோ அவங்க கிட்ட கொடுக்கலாம், பி இட் கவர்மெண்ட் ஆர் கார்பரேட் பாண்ட். ஸோ இங்க வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் வச்சுப்போம். சப்போஸ் இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ரோடு போடலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து டிசைட் பண்றாங்க.
அதுக்கு வந்து ஒரு 100 கோடி ரூபாய் செலவாகும். இப்போ இங்க சென்னையில இருந்து பெங்களூருக்கு ரோடு போடுறாங்க. 100 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கிட்டாங்க. இப்போ அவங்க கிட்ட காசு இல்ல. அப்போ எப்படி அந்த காசை வந்து கவர்மெண்ட் வந்து எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, there are so many ways. அதுல ஒன் ஆஃப் தி பிரைமரி வே பாத்தீங்கன்னா வந்து அவங்க பாண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. டக்குன்னு ஒரு பாண்டை வந்து இஷ்யூ பண்ணிட்டு இந்த பாண்டை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன் சச் பாண்ட் தான் வந்து ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து அவர் வந்து வாங்குறாரு. சின்ஸ் இட் இஸ் கவர்மெண்ட் இஷ்யூட் பாண்ட், அது வந்து ரொம்ப சேஃபா இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் சொன்னாங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்டிக்கிங் டு தட் வேர்ட் வந்து ரொம்ப அதிகம். அப்படின்றதுனால வந்துட்டு இதோட சேஃப்டி வந்து ரொம்ப அதிகம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பான் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு 8% வந்து நான் தரேன். சின்ஸ் யூ ஆர் கிவிங் மீ லோன் ஆஃப் 1 lakh, நான் வந்து உனக்கு 8% இன்ட்ரெஸ்ட் போட்டு தரேன். அதுதான் கூப்பான் ரேட் சொல்லுவோம். அது வந்து ஒரு மெச்சூரிட்டியும் இருக்கும். 5 years மெச்சூரிட்டி, இன் திஸ் எக்ஸாம்பிள் 5 years மெச்சூரிட்டி. அதுக்கப்புறம் என்னன்னா வந்து இவருக்கு வந்து 8% ஹீல் டு மெச்சூரிட்டி வரும். YTM இஸ் நத்திங் பட் ஹீல் டு மெச்சூரிட்டி. ஸோ என்ன அப்படின்னா பேசிக்கா 1 லட்ச ரூபாய் நேசமணி வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கடனா தராரு. அது கடனா வாங்குறதுனால என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட் ரிட்டர்ன் வந்து உனக்கு 8% வந்து தரேன். ஸோ விச் மீன்ஸ் நான் வந்து வருஷம் 5 வருஷத்துக்கு வந்து நான் வந்து உனக்கு 8,000 ரூபாய் வந்து உனக்கு நான் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்றேன் அப்படின்றது தான் வந்து இந்த கான்ட்ராக்டோட விஷயம். ஸோ இதுதான் வந்து 8% YTM அப்படி போட்டிருக்கேன். ஓகே, விச் இஸ் வெரி சிமிலர் டு FD தானே. இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இப்போ வந்து என்னன்னா FDல வந்துட்டு ஒரு பெரிய பாசிட்டிவ் FD என்னன்னு பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி தான். இப்போ எனக்கு வந்து காசு வேணும் அப்படின்னா நான் அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் வந்து FDயை பிரேக் பண்ணி நான் வந்து டக்குன்னு வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை நான் எடுத்துக்கலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் இந்த FD. பாண்டில் அப்படி பண்ண முடியும் அப்படின்னா பண்ணலாம், பட் நாட் இமிடியட்லி லைக் FD. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா செகண்டரி மார்க்கெட். இப்போ இந்த நேசமணி வாங்கினார் பாத்தீங்களா, 1 லட்சம் கொடுத்து இந்த பாண்ட் வாங்கினது வந்து பிரைமரி மார்க்கெட். விற்கணும் அப்படின்னா ஒரு செகண்டரி மார்க்கெட்ல போயிட்டு இதை வந்து ட்ரேட் பண்ணணும். அப்படி ட்ரேட் பண்ணி தான் வந்து அவர் வந்து வித்து அதை லிக்விடேட் பண்ண முடியும். அது ஃபர்தரா நம்ம பார்ப்போம். இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு இந்த பாண்ட்ல. என்னன்னா சப்போஸ் நேசமணி வந்து போன வருஷம் இந்த பாண்டை வாங்கியிருக்காரு 8% கூப்பான் ரேட்ல. இப்போ நான் முன்னாடியே பார்த்த மாதிரி ரெப்போ ரேட் வந்து ஏறிடுச்சு. ரெப்போ ரேட் ஏறினதுனால என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த வருஷம் அதே பாண்டை வந்து இஷ்யூ பண்ணும்போது அவங்க 8% பதில் 10% கூப்பான் ரேட் வச்சு கொடுக்குறாங்க. நீங்க போன வாட்டி நேசமணி வாங்குறது பாத்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு 8% கூப்பன் ரேட். இப்போ இந்த வருஷம் வந்து அதே செட் ஆஃப் பாண்டை வந்து கவர்மெண்ட் 10%க்கு கொடுக்குறாங்க டியூ டு த பிளக்சுவேஷன் இன் தி ரெப்போ ரேட். அப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து நேசமணி கிட்ட இருந்த அந்த ஓல்டு பாண்ட் வந்து இப்போ நியூ பாண்டோட கம்பேர் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் கம்மி வேல்யூ மாதிரி தோணும். அப்படிதானே தோணும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இங்க வந்து அவர் யோசிப்பாரு, ஐயோ நம்ம இந்த வருஷத்துக்கு போன வருஷத்துக்கு பதில் இந்த வருஷம் அதே 1 லட்சம் கொடுத்து வாங்கியிருந்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய நம்மளுக்கு காசு கிடைச்சிருக்குங்க. பிகாஸ் 10% yield to maturity இருக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இதுவுமே வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேசமணி தலையில வந்து அப்பர் சண்டிங் வந்து சுத்தியில போட்டானுங்க. ஸோ அதனால வந்து அவருக்கு வந்து மூளை குழம்பி போய் இப்போ வந்து அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாரு. ஸோ அவர் கையில காசு கிடையாது. ஸோ இந்த பாண்டை வச்சுதான் வந்து அவர் வந்து பாண்டை வித்து தான் அவரால் வந்து வைத்தியம் பார்க்க முடியும்ன்ற சூழ்நிலை என்ன ஆகுது பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் செகண்டரி மார்க்கெட்டுக்கு இந்த 1 லட்ச ரூபாய் பாண்டை விற்கிறதுக்கு போறாரு. நான் முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த பாண்ட் வந்து இப்போ 10% கூப்பன்ல கரண்டா வாங்கிட்டு இருக்கு. ஆனா நேசமணி கிட்ட இருக்கிற பாண்ட் வந்து 8% கூப்பன்ல. அப்ப என்ன ஆகும்? யாருமே இதை வாங்க மாட்டாங்க. கரெக்ட் தானே? மூளை இருக்கிறவன் யாரும் வாங்க மாட்டான். ஏன்டா நான் கரண்டா இப்ப கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கினாலே 10%க்கு வாங்கிடுவேன். நான் ஏன் உங்ககிட்ட போய் அதே பாண்டை 8% வாங்கணும்? அது எனக்கு லாஸ் தானே அப்படின்றதுனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா செகண்டரி மார்க்கெட்ல யாருமே வந்து இந்த ஓல்டு பாண்டை வந்து சீண்டவே மாட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஓல்டு பாண்ட் வந்து டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல வந்து விற்கக்கூடும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 1 லட்சத்துக்கு பதில் நேசமணி என்ன பண்ணுவாருன்னா 95,000க்கு நான் கொடுக்குறேன்ப்பா இப்போ வாங்கிக்கோங்க அப்படின்னு ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா when this 95,000 rupees இப்போ கூப்பன் ரேட் 8% போட்டீங்க அப்படின்னா yield to maturity வந்து 10% கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இப்போ இருக்கிற நியூ பாண்டுமே வந்து yield to maturity வந்து 10% தான். இங்க வந்து இந்த பாண்ட் பிரைஸை வந்து 5,000 ரூபாய் கம்மி பண்ணி 8%ஓட ஈக்குவேட் பண்ணி பார்க்கும்போது yield to maturity வந்து 10%க்கு வந்து பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படிதான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நீங்க செகண்டரி மார்க்கெட்ல விற்கும் போது கரண்டா என்ன விலை போகுதோ அதோட பேஸ் பண்ணி கரண்ட் பிரைஸை வந்து கூட்டியோ இறக்கியோ அவங்க வந்து விற்பாங்க. நீங்க இறக்கி வித்தீங்கன்னா அது டிஸ்கவுண்டட் பிரைஸ்,
சப்போஸ் இதுலயே வந்து ரெப்போ ரேட் வந்து இறங்கி உங்களோட கூப்பன் ரேட் வந்து ஏறிடுச்சு, சப்போஸ் வந்து இப்ப நியூ கூப்பன் ரேட் வந்து 7% போயிடுச்சு அப்படின்னா, நேசமணி வச்சிருந்த பாண்ட் வந்து 8%, விச் இஸ் வெரி அட்ராக்டிவ். அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அவர் விற்கும் போது அவர் வந்து 95,000 1 lakh பதில் 1,10,000 கூட விற்கிறதுக்கு வந்து சாத்தியம் உண்டு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு அது ப்ரீமியம் அமௌண்ட், 95,000 வந்து டிஸ்கவுண்டட் அமௌண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க லாஸை எடுத்துக்கிட்டு தான் வந்து நேசமணி என்ன பண்றாருன்னா அதை லிக்விடேட் பண்ணிட்டு அவர் வைத்தியத்தை வந்து பாக்குறாரு. ஸோ இதுதான் வந்து கேட்ச் இன் தி பாண்ட் மார்க்கெட். ஆனா இது எல்லாமே நோஷனல் தான். சப்போஸ் நேசமணி விற்காம இருந்தாரு அப்படின்னா அந்த 5 வருஷத்துக்கு அவங்க என்ன முன்னாடி ப்ராமிஸ் பண்ணாங்களோ அதை கொடுத்துடுவாங்க. இது நீங்க எப்போ வந்து நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் அந்த மெச்சூரிட்டி பீரியடுக்கு முன்னாடி நான் விற்க போறேன் அப்படின்னா, இந்த ஈல்ட் டு மெச்சூரிட்டி கால்குலேஷன்லாம் பார்த்துட்டு தான் வந்து நீங்க டிஸ்கவுண்ட் பண்ணணுமா இல்ல பிரீமியத்துக்கு விற்கணுமா அப்படின்ற அந்த கால்குலேஷன் போட்டுட்டு தான் வந்து நீங்க வந்து செகண்டரி மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நீங்க வந்து அப்படியே வச்சுட்டு நீங்க வந்து போகலாம். இது சிமிலர் டு தி அந்த சிட் ஃபண்ட்லாம் நீங்க போட்டிருந்தீங்கன்னா அதுலயுமே சிமிலர் கான்செப்ட்ஸ் வரும். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி பாண்ட். ஆனா அதர் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆல்டர் யூனிவர்ஸ்ல நேசமணி வந்து இப்போ பயங்கர பெரிய ஆள் ஆயிட்டாரு. அவருக்கு வந்து இப்போ ஒரு பெரிய பேலஸ் வந்து ரெனோவேட் பண்றதுக்கான ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அப்ஃப்ரண்டா அவருக்கு வந்து ஒரு 50 lakhs அமௌண்ட் வந்து தேவைப்படுது. அவர் வந்து பொருள்லாம் வாங்குறதுக்கு, ஆப்ரேஷனல் காஸ்ட்டுக்குலாம் வந்துட்டு ஒரு 50 lakhs தேவைப்படுது. அப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, கடன் வந்து வாங்கணும்ல. அப்ப கடன் வாங்கணும்னா அவரே என்ன பண்றாருன்னா பாண்ட் இஷ்யூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம அப்படியே சொன்ன மாதிரி பாண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட்டும் கொடுக்கலாம், கார்பரேட்டும் கொடுக்கலாம். இங்க நேசமணி வந்து கார்பரேட் ஆக்ட் பண்ணி அவர் வந்து பாண்ட் இஷ்யூ பண்றாரு ஃபார் தி ஒர்த் ஆஃப் 50 lakhs. ஸோ அப்ப இங்க இன்வெஸ்டர் என்ன பண்றாரு, ஒருத்தர் வந்து 10 லட்சத்துக்கு நான் நேசமணி பாண்ட் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் வந்து பிரைமரி மார்க்கெட்ல போயிட்டு வாங்குறாரு. இங்க பாத்தீங்க அப்படின்னா கூப்பான் ரேட் வந்து 12% இருக்கு. கவர்மெண்ட் கொடுத்தது 8%. ஆனா நேசமணி பாத்தீங்கன்னா 12% தராரு, விச் இஸ் வே பியாண்ட் தி கவர்மெண்ட் செக்யூரிட்டில. இதுல ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு since it is the corporate bond, that too a small timer like நேசமணி கன்ஸ்ட்ரக்ஷன், அவங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து அதிகம். நம்மளே பார்த்த மாதிரி கவர்மெண்ட் ஒரு பாண்ட் இஷ்யூ பண்ணாங்கன்னா ரிஸ்க் ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்க வந்து கவர்மெண்ட் அப்படின்ற டேக் உள்ள வரும்போது ரொம்ப சேஃபா இருக்கும். இங்க நேசமணின்றது வந்து யாருன்னு தெரியாது மற்ற பேருக்கு. அதனால என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா 8% கொடுத்தாங்க அப்படின்னா யாருமே இதை சீண்ட மாட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட் பாண்டே வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்ப இவரோட பாண்டை வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் அட்ராக்டிவா ஆக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரைவேட் பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, கூப்பான் ரேட்டை ஏற்றி வைப்பாங்க. சின்ஸ் த ரிஸ்க் இஸ் தேர், அதுதான் சொல்லுவாங்க மோர் ரிஸ்க் மோர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த 12% வைக்கிறதுனால தான் இந்த இன்வெஸ்டர் வந்து வாங்குறதுக்கு தயாரா இருக்காரு. அதே 5 years மெச்சூரிட்டியில அவர் வந்து வாங்குறாரு. ஸோ இட் இஸ் லைக் 12% YTM இங்க இருக்கு. ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள் இயர். ஆனா இங்க என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இவர் வந்து கிரீடினஸ் என்ன பண்றாருன்னா எல்லாம் அப்பர் சண்டியா வேலையை வச்சுக்கிறாரு. அந்த அப்பர் சண்டி புடுங்குற ஆணி ஃபுல்லாவே தேவையில்லாத ஆணியா இருக்கு. அங்க போட்டு அந்த ஆன்டிக் பீசஸ் எல்லாம் போட்டு உடைக்கிறானுங்க, தார் எடுத்து மூஞ்சில ஊட்டுறானுங்க, விளையாட்டு பிள்ளையா இருக்கானுங்க. கடைசியில சுத்தியில மண்டையில போட்டு அவங்க வந்து பெரிய டேமேஜே பண்ணிட்டானுங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த கான்ட்ராக்டே கைவிட்டு போகுது. நேசமணி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ரப்சி ஃபைல் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணா என்ன ஆகும், இந்த இன்வெஸ்டர் 10 லட்சத்துக்கு வாங்கினார் பாத்தீங்களா, அவருக்கு எதுவுமே கிடைக்காது. ஏன்னா இந்த இந்த என்டிட்டியே இல்லைன்னும் போது அவங்க ப்ராமிஸ் பண்ண அந்த 12% ஃபார் 5 years வந்து கொடுக்கறதுன்றது சாத்தியமே இல்லாதது. ஸோ அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டர் வந்து அந்த 10 lakhsமே வந்து லாஸ் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். This is what the high risk comes when we invest in the private bonds. ஸோ இதுல தான் வந்து இருக்கு. ஸோ வென் பாண்டை நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிஸ்க் ஃபேக்டர்ஸை பார்க்கணும். ஸோ இந்த ரிஸ்க் ஃபேக்டர் எப்படி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்டகரி பண்ணுவாங்க. AAA, AA, A+, B+, BB+ அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்க வந்து AAA அப்படின்னு இருந்ததுன்னா அது சேஃப், இல்லை BBB அப்படின்னு இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் அப்படின்றத வந்து நீங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய சைட்ஸ் இருக்கு. அந்த சைட்ஸ்லேயே போயிட்டு நீங்க வந்து பார்த்து நீங்க வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி அனதர் இன்வெஸ்ட்மெண்ட் அதர் தேன் FD we have. திஸ் இஸ் கால்ட் தி மணி மார்க்கெட். நீங்க ஸ்டாக் வாங்குறீங்க, ஸ்டாக் வாங்கி விற்கிறீங்க, ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து ஈக்விட்டி மார்க்கெட். நீங்க பாண்டை வச்சு நீங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா இது வந்து மணி மார்க்கெட். ஸோ திஸ் இஸ் தி பேசிக் ஆஃப்
இந்த பாண்ட்